ஹலோ மக்களே, ஐ ஹோப் வி ஆர் ஆல் அலைவ். அப்படி தானே? வி ஆர் ஆல் ஃபைன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போல்லாம். ஏன்னா நம்ம இந்த ஃப்ளைட் கிராஷு, அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வாரில் எத்தனை உயிர்கள் போயிட்டுருக்கு, இந்த லைஃப் எல்லாமே ஒரு நூற்றாண்டுகளாக செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் விளைவுகள் தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடே எடுத்துக்கோங்களேன். இந்த வீட்டில் நம்ம எதெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம்? செங்கல், சிமெண்ட்டு, அந்த இரும்பு கம்பிகள், இதெல்லாம் வச்சு நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா? இதெல்லாமே ஒரு ரிசர்ச்னு நூற்றாண்டுகளாக ரிசர்ச் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கிற பொருட்கள் இது எல்லாமே இல்லைங்களா? அதே போல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, பல்பை எரிய வைக்கிறதுக்கு, பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனித உயிர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழிவுகளை நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக வாருன்னு சொல்கிறாங்க, குண்டு போட்டு பில்டிங்கெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒருத்தவங்க வாழணும்னு கண்டுபிடிச்ச ஆராய்ச்சிகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.